மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே தனித்து நிற்கிறோம். எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஏனால் இது என் மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கான தேர்தல். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள், ஏழ்மை, வறுமைகள், வேலையின்மை, வளச்சுரண்டல், இத்தனைக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான். இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கே திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது அறிவற்ற செயலாகிவிடும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்ந்து தெளிந்து கூர்ந்து கவனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். எது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும். கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாய் எனக்கு அழைத்து பேசினார். யாரு, சீமானா? ஆமா அம்மா, உனக்கு தான் ஓட்டு போடலாம்னு போனேன். அப்புறம் ஒரு ஓட்டை உனக்கு போட்டு வீணாக்க கூடாதுன்ட்டு நான் வேற ஆளுக்கு போட்டேன். நாங்க 50 வருஷமா இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டுட்டு எனக்கு போடுற ஒரு ஓட்டை பற்றி அந்த தாய் வருத்தப்பட்டது எனக்கு சிரிப்பா இருந்தது. மாறி மாறி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அடிப்படை மாற்றமும் நிகழல, ஒரு துளி முன்னேற்றம் இல்ல, எந்த துயரங்களும் எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும். அதே பிரச்சனை மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் போகுது. அறிவார்ந்த தம்பி தங்கைகளிடத்தில் எழுப்புகிறேன், நம் நாட்டுக்கென்று வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா? எல்லா மக்களிடத்திலிருந்து எடுக்கிற வரிதான், வரி வருவாய் தான். எல்லாவற்றுக்கும் வரி.